நீட் எக்ஸாம், அப்புறம் வந்து கிளாட் எக்ஸாம், அப்புறம் ஜேஇ எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நுழைவுத் தேர்வுகளுக்காக நிறைய பேர் வந்து கோச்சிங் சென்டர் போறாங்க. ஸோ ஸ்கூல்ஸ் போறதுல ஸ்கூல்ல அட்மிஷன் போட்டுறாங்க, ஸ்கூல் போகிறதையும் தவிர்த்துட்டு என்ன பண்றாங்க, கோச்சிங் சென்டர் நாடி போறாங்க. அங்க நிறைய ஃபீஸ் வாங்குறாங்க. ஸோ அங்க ரொம்ப எக்ஸாம் நடத்துறதுனால பாத்தீங்கன்னா மன உளைச்சலுக்கு ஆளாகி சில மாணவர்கள் ரிசல்ட் சரியா இல்லைன்னு சொல்லி தற்கொலையும் பண்ணிக்கிறாங்க. இந்த பயிற்சி மையங்களை மாணவர்கள் சார்ந்திருப்பதற்கான நிலையை எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறது குறித்த பரிந்துரைகளை வழங்குறதுக்காக இப்போ வினய் ஜோஷி அவர்கள் தலைமையில ஒரு 9 பேர் கொண்ட குழுவை மத்திய கல்வி அமைச்சகம் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ மத்திய உயர்கல்வி செயலர் தான் வினய் ஜோஷி. இவருடைய தலைமையில இப்போ 9 பேர் கொண்ட குழு பயிற்சி மையங்களை மாணவர்கள் அதிகமாக சார்ந்திருப்பதை குறைக்கிறதுக்காக அமைச்சிருக்காங்க கல்வி அமைச்சகம். ஸோ இது 9 பேர் கொண்ட குழுன்னு பார்த்தோம் இல்லையா. இந்த குழுல யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிபிஎஸ்இ உடைய தலைவர் இருக்காங்க. அடுத்து மத்திய பள்ளி கல்வி மற்றும் உயர்கல்வித்துறையுடைய இணை செயலர்கள் இதுல இருப்பாங்க. அடுத்து சென்னை ஐஐடி, திருச்சி என்ஐடி, அப்புறம் கான்பூர் ஐஐடி, தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சிலுடைய பிரதிநிதிகள் அதுல இருப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேந்திரிய வித்யாலயா, நவோதய வித்யாலயாவுடைய தலைவர்கள் அதுல இருப்பாங்க. ஒரு தனியார் பள்ளியுடைய முதல்வரும் இந்த குழுல இடம்பெறுவாங்க, 9 பேர் கொண்ட குழுல அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. யார் தலைமையில? வினய் ஜோஷி அவர்கள் தலைமையில தான் இந்த குழு அமைச்சிருக்காங்க. மாநில கல்விக் கொள்கையை வடிவமைக்கிறதுக்காக முருகேசன் தலைமையில தான் தமிழ்நாட்டில் ஒரு குழுவானது அமைக்கப்பட்டிருக்கும். அடுத்து உச்சநீதிமன்ற தீர்ப்பினால அரசு பணியாளர்கள் தேர்வு முறையில ஏற்பட்ட மாற்றம் குறித்து ஆய்வு செய்யறதுக்காக ரீசெண்டா தமிழக அரசு GM அக்பர் அலி அவர்கள் தலைமையில ஒரு குழுவை வந்து அமைச்சிருக்கு. நெக்ஸ்ட் மத்திய மாநில உறவுகள், நம்ம தமிழ்நாடு மாநில அரசு மற்றும் மத்திய அரசுக்கு இடையிலான உறவுகளை ஆய்வு செய்யறதுக்காக ஜோசப் குரியன் அவர்கள் தலைமையில பாத்தீங்கன்னா ஒரு குழு வந்து இப்போ ரீசெண்டா அமைச்சிருப்பாங்க.